அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அதாவது ரியாலிட்டியான ஒரு பதம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் நான் ஸ்டூடியோவில் வேலை செய்கிறதே ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கு தான். ஓகே, ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவலானதை, ஒரு ப்ராஜெக்டானதை நான் நேரடியாக சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதுவே ஒரு படமாக எடுத்து அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அதனால் நான் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் வேலை மாதிரி தான். ஓகே, அதனால் நான் எப்பயுமே ஒரு டைரக்டர் தான். ஓகே, எனக்கு வேலை கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னோடய வேலை என்னவோ அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருப்பேன். என்னோடய வேலை என்ன அப்படின்னா, நான் டைரக்டர். ஓகே, அதனால் ஸ்டூடியோ வேலை தான் செய்வேன். ஆனால் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஓரளவு மார்க்கெட் இருந்தால் ஓரளவு ஓகே. இன்றைக்கி அவங்களாம் ஒரு 4 நிமிஷம் வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அதாவது இன்றைக்கி பொழுது மட்டும்தான். இன்றைக்கி காலையில் எப்படி இருக்குது, மதியம் எப்படி இருக்குது, இரவு எப்படி இருக்குது, அடுத்த நாள் எப்படி, அவ்வளோதான். நமக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஸ்டூடியோ ஒர்க்கு தான் செய்ய போகிறோம். ஓகே, அதனால் அவங்களோட ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயமாக செய்கிறதுன்றது அது ஓரளவு தோதாகும். ஆனால் டைரக்டர் நிலையில் அப்படி தோதாகாது. அதனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, ஆதிசங்கர ஸ்டூடியோ அந்தளவுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் லட்சுமி ஸ்டூடியோ ஓரளவு பரவாயில்ல. அதனால் அடுத்து அப்ரான் கண்டிஷனில் தான் ஒரு மூவி புக் பண்ணணும். யூஎஸ்ஏயில் தான் ஒரு மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து ஒரு அனிமேஷன் மூவி இருக்குது. அடுத்து சில வெப்சீரிஸ்லாம் டைட்டில் வச்சுருக்கேன், கான்செப்ட் வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பிரிண்டர் வேணும். ஏன் அப்படின்னா, லேப்டாப்பாவது வேணும். அப்போ தான் இந்த கேலரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாமல் ஓரளவு எனக்கு பேலன்ஸ் கிடைக்கும். எல்லாம் எத்தனை டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எனக்கு 1 மந்த்து தான், உடனே ஃபுல்லாகிடும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆன்லைனில் ஒர்க் இருக்குது. ஓகே, அதனால் எனக்கெலாம் அதிபயங்கரமான லேப்டாப்பு, ஸ்டோரேஜ் டிவைஸு, பிரிண்டரு இதெல்லாமே எனக்கு தேவை. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே எனக்கு தேவை. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொன்னாலுமே புரியாது. ஏன்னா யதார்த்த ரீதியாக அகநிலை வாழ்வியல் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதாவது ஆப்பிரிக்கா நாடு மாதிரி. ஆப்பிரிக்கா நாட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? யானை தந்தத்தை விற்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மாடு ஈடு இருந்துச்சுன்னா, ஒரு நிலங்களாக இருந்துச்சுன்னா விவசாயம் செய்யலாம், அல்லது ஏதாவது அப்போதைக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டு தான். ஓகே, ஏன் அப்படின்னா யதார்த்த ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி, ஏன் இப்படி அப்படின்றத விட, சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஓகே, அதனால் நம்ம என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு ஓடாது. அதனால் காலங்காத்தால் எந்திரிக்கிறோமா, டக்குன்னு ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூவி, ஒரு வெப் சீரிஸு எதுனா ஒன்று டக்குன்னு புக் பண்ணிட்டோம்னா தான் அடுத்த விஷயம் நமக்கு தோதாகும். ஓகே, அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, பைபிளில் கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம், நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் ஆனீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்களே. அதே மாதிரி தான் நம்ம வெளிநாட்டுக்கு தேவையானதை நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் ஒர்க்கு தான். ஓகே, அது கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு எல்லாம் தோதாக அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வேலை இருக்குது, உழைச்சோம்னா காசு இருக்குது. ஓகே, டெபாசிட் கேஷ் தேவைப்படுது. யாராவது ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பேர் வரலாற்றில் பொறிக்கப்படும். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் இருக்குது. மேக்ஸிமம் அந்த காலத்தில் பாரதி ராஜா, சிவகுமார், அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. இந்த ராஜ்கிரண், அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் சம்பாதிக்கணும், போகணும், வரணும் அப்படிலாம் இருந்தது. இப்போலாம் அப்படி கிடையாது. எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க. எல்லாம் ஓரளவு மேக்ஸிமம் எல்லாம் ஓரளவு சம்பாரிச்சிட்டாங்க. போதும், காலையில் எழுந்திரிச்சோமா, சாப்பாடு இருக்கா, சாப்பிட்டோமா, ஒரு ரிலாக்ஸாக தூங்கினோமா, இருக்கிற காசு செலவு பண்ணோமா, போதும். எதுக்கு அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு மறுபடியும் லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு மூவி புக் பண்ணிக்கிட்டு இருக்கிற காசையே வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு படம் எடுக்கிறோமா, அப்படியே சுரண்டி அப்படியே உள்ளே போய் அப்படியே அந்த போர் போடுற பைப்பு மாதிரி ஒருத்தர்கிட்டயே அப்படி நோண்டி காசு எடுத்து
அப்படியே பொழப்பு ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிலை இருக்குது. அதனாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரும் வந்துட்டு அவ்வளோவா மூவ் பண்ண மாட்டாங்க. எங்கேப்பா போகிறது வெயிலில், காரில் இங்கேருந்து யாரையோ அவ்வளோ தூரம் போகிறது, போய் பார்த்துட்டு என்ன சுச்சுவேஷன்னு தெரியல, அங்கே போய் என்ன ரூம் இருக்கா, என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னே தெரியல, சாப்பாடு கிடைக்குமான்னு கூட தெரியல, திடீர்னு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம காசு செலவு பண்ணால் என்ன பண்ணுறது, எல்லாம் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதனாலேயே அவங்கெல்லாம் வந்துட்டு சரி ஆன்லைனில் புக் பண்ணாங்களா, சரி போதும் போ, நாம் போய் எதுக்கு போய் எங்கே போய் நேரில் போகிறது, ஏதாவது ப்ரொடியூசர் ஏதாவது ரிஸ்க் எடுத்தால் நம்ம ரஸ்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலே ஸ்டூடியோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னா நம்ம நைட்டு புக் பண்ண உடனே அந்த ஒரு உணர்வில் உடனே காரு கீரு பிடிச்சி இல்லைனா ஒரு பஸ்ஸை பிடிச்சி உடனே நேரில் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அட்டனன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே, ஸ்டூடியோன்றது உண்மை தான், ஆர்டிஸ்ட்டுன்றது உண்மை தான், ஓகே ஆர்டிஸ்ட்டே உண்மை அப்படின்றப்ப கண்டிப்பாக ப்ரொடியூசருன்றது உண்மை தான், ஓகே அப்போ காசுன்றது நிச்சயமாக உண்மை தான், அப்போ நமக்கு எல்லாமே சமநிலை தான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். இவங்க பதுங்கு குழியில் இருக்கிற மாதிரி ரொம்ப பவ்யமாக இருக்காங்களா, அதனால் ரியாலிட்டியாகவும் நிஜத்துலேயும் திரையிலையும் ஹீரோவாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான். அந்த ஹீரோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆர்டிஸ்ட்டு மட்டும் கிடையாது, ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் பொருந்தும், ஒரு டைரக்டராக இருந்தாலும் பொருந்தும், ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் பொருந்தும், ஒரு ஸ்டண்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் பொருந்தும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. யார் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு திரையிலையும் ஒரு பண்பாக எல்லாருக்கும் ஒரு தோதான வகையில் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஹீரோ. ஓகே, அந்த வகையில் நிஜத்துலேயும் திரையிலையும் ஹீரோவாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான். அவங்களும் ரொம்ப ரேரு தான். நம்ம அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு என்ன எதுன்னு தோது பார்க்குறது. அது இல்லாமல் மாதிரி இப்போ கிடையாது. எல்லாம் பட்டர்ஃப்ளை அட்டாக்காக இருக்கிறதுனால பயப்படுறாங்க. எங்கேயா போனாங்கன்னா ஏதோ அட்டாக் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, மானமே போயிடும், கழுவுறதுக்கு கூட இடம் இருக்காது, எங்கன்னு போய் தொலைவ முடியும், அப்படி ஒரு திகில் இருக்குது. அதுக்கு தான் கேரவனை பயன்படுத்த சொல்கிறேன். கேரவன்லாம் ப்ரொடியூசர் தான் பயன்படுத்துவாங்க, அவங்க தான் காசு கொடுப்பாங்க. ரொம்ப சிக்கனவாதிங்க தான் ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஓகே, ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. அதனாலேயே நம்மளா ஒரு கேரவன் வாங்கி கொடுத்தா வருவாங்க. அவங்களாம் சொந்த காசு செலவு செஞ்சு கேரவன் வாங்கி அந்த கேரவனில் தண்ணி நொப்பி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிரைவர் அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க நேரில் வந்து ஒரு மூவி புக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க திரும்ப போய் ப்ரொடியூசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் வாங்கலாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஓகே, அதனால் இதுதான் ஸ்டேட்டஸு. இதெல்லாம் சரியாகணும், எல்லாம் சரி ஆகும். அடுத்து ஆனால் ஜெட்டு வேகத்தில் போகணும். ஒரு மூவி புக் பண்ணாமல் டக்குன்னு அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகணும். ஒரே விஷயத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது போதாகாது. ஓகே, அட்லீஸ்ட் ட்ரில்லியன் கணக்கிலையாவது நான் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதே போராட்டமாக இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணணும். நம்ம வேலையை செஞ்சோம்னா தான் நமக்கு காசு கிடைக்கும். உழைத்தால் பலன் உண்டு, கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்றாங்க பகவத்கீதையில். ஆனால் இருந்தாலும் நம்ம கடமை செஞ்சால் நிச்சயமாக பலன் இருக்குது. அதனால் மூவ் பண்ணுங்க, மஸ்ஸன்னு இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறது டக்குன்னு நான் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் புக் பண்ணால் கூட எனக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்கஷன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக அவங்களும் ஒரு மனுஷங்க தான். ஓகே, அதனால் கவர்மெண்ட்டில் நிறைய ரோபோட்ஸ்லாம் இருக்குது, நம்ம சொல்கிறதே புரியாது. ஒரு C++ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுருந்தா தான் புரியும், அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்களும் ஒரு மனுஷங்க தான். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் சில கவர்மெண்ட்டை செயல்படுத்துவாங்க. ஓகே, அதில் வகையில் என்ன தகவல் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். அதுக்கு முதலாவது இந்த கருத்தடை சாதனத்தை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த காண்டம் பாக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகே, அடுத்து ஓரளவு மக்கள் தொகையை சரி செஞ்சாலே ஓரளவு எல்லா விஷயம் போதாகும். ஓகே, அதனால் இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தணும் சொல்ல வரல, இனிமேலாவது ஒரு சமநிலை வேணும் அப்படின்றேன். இப்போ அதாவது 2 குழந்தை பெற்றுக்கிறீங்களா, ஒரு குழந்தை போதும். ஓகே, அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரணும். இப்போ ஒரு 3 குழந்தை பெற்றுக்கிறீங்களா, ஒரு 2 குழந்தை போதும். ஓகே, இன்னும் சில குழந்தைங்க இல்லாத தம்பதிகள்லாம் இருப்பாங்க, அவங்க நிறைய பேர் தத்தெடுத்து வளர்த்தலாம். ஓகே, நிறைய பேர் ஃப்ரிச்சுவலுக்கும் போகலாம், ஆன்மீக பாதைக்கும் போகலாம். இல்லறம் தோதாகலைங்க, ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்றவங்க நீங்கள் ஆன்மீக நிலைகளில் கூட போகலாம். இல்லை சில உமன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எனக்கெல்லாம் மேரேஜும் செட் ஆகாது, லவ்வும் செட் ஆகாது, ஃபேமிலியும் செட் ஆகாதுன்னா நீங்களும் அதே வகையில் ஆசிரமம் போகலாம், இல்லை தனியாக ஹாஸ்டலில் வாழலாம். வாழ்வியல் சுதந்திரம் வழங்கப்படுது. ஓகே, மொத்தத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தை ஓரளவு சமநிலைப்படுத்தணும்.
ஓகே, அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். அப்போ இறந்து போன ஆத்மாக்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம். எவ்வளவோ தீர்வு இருக்கும். ஓகே, அந்த இறந்து போன ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. ஓகே, சரி, இப்போதைக்கு கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுதான் தகவல். அடுத்து நேரில் ஆட்சி அமைஞ்சாதான் ஓரளவு தோதாகும். அதனால் ஏடிஎம்கே அமைகிறப்போ நமக்கு ஏதோ கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது தான். ஏன் ஸ்டாலின் தர மாட்டாரா? அவரை மீட் பண்ணணுன்னா நான் எல்லாங்காமல் ஒரு 10 கோடி ரூபா செலவு செஞ்சு ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்ணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு 1/2 hour பேசணும். அதுக்கப்புறம் அவரே மனசு வந்து ஒரு செக்கில் எனக்கு சைன் போட்டு எனக்கு ஒரு காசு கொடுக்கணும். நான் 10 கோடி ரூபா செலவு பண்ணால் அவர் எனக்கு 1 கோடி ரூபா கொடுப்பாரு. அது கம்முன்னு அப்ரா கண்ட்ரீஸில் வேலை செஞ்சேன்னா கூட இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் கிடைக்கும். அதனால் கற்பூர புத்தியாக நீங்களே புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகே, சரி, அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, நான் ஸ்டூடியோ சொன்னேன் விடியங்காத்தால் 3:30 மணிக்கெலாம் எந்திரிங்க அப்படின்னேன். யாரும் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண, நம்ம சொல்கிறதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியமாக மூவிஸ் புக்கிங்கு காசு எல்லாம் தூள் செஞ்சு கொடுப்பேன். ஓகே, மற்றவங்களாம் நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட்டு கூட எடுத்துக்குங்க, இல்லைனா லீவ் எடுத்துக்குங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தோதாகிறப்ப நீங்கள் வேறு தொழில் கூட பார்த்துக்குங்க. ஓகே, நம்மளை பிடிச்சி உசுரை வாங்காதீங்க. ஓகே, சித்திரவதைப்படுத்தாதீங்க. அதனால் நம்ம பொழப்பை நம்ம பார்த்தா தான் நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். சரி, யூஎஸ்ஏ நான் அட்லீஸ்ட் ஒரு டைட்டிலு, ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பொறுமையாக கூட புக் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு தகவல் சொன்னால் கூட ஒரு வாரத்தில் அந்த வீடியோ கேமை நான் புக் பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. ஓகே, சரி, டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.